பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அகத்தியா வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெனுடைய மதிப்பின் மிகுந்த தயாரிப்பாளர், எங்களுடைய அன்பு சகோதரரான டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய பெருமை மிகுந்த தயாரிப்பாகவும், வேடாங்கில் மீடியா, ஜாம் இந்தியா, அனீஷ் அர்ஜுன் தேவ் அவருடைய இணை தயாரிப்பிலையும் ஒரு முழு திரைப்படமாக உருவாகி இன்னைக்கு அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான, அதே சமயத்துல ஒரு ஒரு நிகழ்ச்சியான நேரம் கூட என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த திரைப்படம் கதையாக உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பெரிய தேடல் இருந்துட்டு இருந்துச்சு. முதல்ல இந்த கதையை எப்படி ஜனரஞ்சகமா சொல்லணும். அப்படி ஜனரஞ்சகமா சொல்லணும்னா இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலான, ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அப்போ கதை எழுதும் போதே இது ஒரு புது வடிவத்துல, இது ஒரு ஹாரர் படமாவும் இருக்கும், அதே சமயத்தில் இது ஹாரர்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஹாரர் ஃபேண்டசியாவும் இந்த திரைப்படத்தை எடுத்துட்டு போகணும். அப்பதான் நம்ம சொல்ல வர்ற கண்டென்ட் ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாராலையும் ரசிக்க முடியும். அப்படிங்கிறதால ஒரு ஹாரர் ஃபேண்டசி திரைப்படமா இதை உருவாக்க ஆரம்பிச்சோம். அப்ப ஆரம்பிச்ச தேடல் அதற்காக பீரியட் போர்ஷன்ல ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு கதைக்களமும் இருந்துச்சு. ஸோ அந்த கதைக்களத்துக்காக ஏற்பட்ட தேடல் இதெல்லாம் முடிச்சு ஸ்கிரிப்டா எழுதினதுக்கு அப்புறம் இதை தயாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படுது. பெரிய தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப மனமுவந்து பிசினஸ் எல்லாம் தாண்டி அதை எடை போடாமல் இந்த திரைப்படத்தை கண்டென்ட்டுக்காக செய்ய முன்வந்தா மட்டும்தான் இந்த திரைப்படம் வெள்ளித்திரைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் நாங்க அப்ரோச் பண்ணோம். என் கூட தீபக் என்னோட கூடவே இருக்காரு, கேமராமேன், படத்தை டிஓபி. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தேடல்கள். அந்த சமயத்துல தான் எனக்கு ஜீவா சாருடைய அறிமுகம் கிடைச்சது. ஸோ அவரோட நான் நிறைய படங்கள், பாடல் எழுதுகிற படங்களாகட்டும் அல்லது அவருடைய களத்தில் சந்திப்போம்ல ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணேன், ஒரு பெஸ்ட். அப்படி ஆரம்பிச்ச ஒரு நட்பு பயணத்துல ஒரு நாள் நான் நாட் சொன்னேன், இது மாதிரி ஒரு கதை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், சார் ஹாரர் நான் பண்ணிட்டேங்க சார் அப்படின்னு. இல்லை சார், இது ஹாரர் படம் கிடையாது, ஹாரர்ங்கிறது நம்ம ஒரு லேபிளா வச்சிருக்கோம், இதை தாண்டி இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு சார், இந்த கண்டென்ட்டை நம்ம மக்கள்கிட்ட சேர்க்கணும், இதுக்கு நம்ம ஃபேண்டசி ஹாரரா இதை ட்ரீட் பண்ணணும், ஒரு அட்வென்ச்சர் ஹாரரா தானே இதை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது. அந்த அட்வென்ச்சர் ஹாரர் அப்படிங்கிற விஷயம் ஜீவா சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சார், நான் இதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னது. கண்டிப்பா எங்க அப்பா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற அப்பவே சொல்லிட்டாரு. ஏன்னா பெரிய பிரம்மாண்டமான வேலை, அதிகமான ஒரு பட்ஜெட்டா இருக்கு அப்படி. ஸோ அப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஏதுவான ஒரு இந்த படத்தை எடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள் அப்படின்னு அவர் நம்பி அழைச்சிட்டு போன இடம் தான் வேல்ஸ் ஃபிலிம். அதுல ஸ்ரீ கணேசன் சார் அவர் இல்லத்துல சந்தித்த நாள் இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. ஸோ கதை அவர்கிட்ட சொன்னோம், ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்து உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணாரு. நாங்க கேட்டது, நாங்க கேட்க தயங்கினது, நாங்க இதெல்லாம் கேட்கலாமான்னு யோசிச்சது அப்படின்னு எதையுமே விட்டு வைக்காம அவ்வளவு தெரியும். வாஷிங்டன்னா ஒரு பேன் இண்டியன் ஹீரோயின் இன்னைக்கு, ஸோ அவங்கள இந்த படத்துக்கு ஹீரோயினா கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அழுத்தமான கதாபாத்திரம் அர்ஜுன் சார் பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படின்றது அர்ஜுன் சாரை பேசி அவர் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சில ஃபாரின் ஆர்டிஸ்ட் நடிச்சா அந்த கலர் அப்படியே மெயின்டைன் அப்படியே பிரதிபலிக்கும் அப்படிங்கும்போது அந்த ஃபாரின்லேருந்து அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு மெட்டில்டா என்ற ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நடிச்சுள்ளார் பட்டங்க நடிச்சவர், அவரு இல்லை வந்தார். அப்புறம் யோகி பாபு சார், ஒரு காமெடி பர்சன் யோகி பாபு சார், விடிவி, சிம்பிளி, ராதாரவி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திரங்கள் அனுபவித்து இந்த படத்துல எங்களுக்காக அவர் நடத்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு போகும்போதும் அதுக்கு லைவ்லயும் சரி பீரியட்லயும் சரி நிறைய செட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ அரங்க வடிவமைப்புக்கு பெரிய பெரிய பொருட்செலவாச்சு, அதையும் பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே